பங்கு என்ன என்று சொல்லி இந்த வீடியோ பிரசன்டேஷன் ஒரு கேள்வி நம்மிடம் கேட்டது. நாம் இப்பொழுது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? இந்த கேள்வியோடு ஒரு வேளைக்கு நம்ம அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் உட்கார்ந்திருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆயத்தமாய் இருக்கிறார். நான் ஒரு செய்தியை இங்கே சொல்ல நான் வரவில்லை. தேவனுடைய இதய பாரத்தை கடத்தவே நான் வந்திருக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சுவிசேஷனுடைய தேசத்துக்கு வந்தது. ஆனால் இந்தியா இன்னும் சந்திக்கப்படவில்லை. இன்னைக்கு இந்தியாவோட நிலை என்ன தெரியுமா? 1,10,00,000 குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். மாதம் காணாமல் போகும் குழந்தைகள் பல ஆயிரங்கள். தற்கொலைகள் மறிக்கிறவர்கள் 1,20,000 பேர். இன்னும் 12 லட்சம் பேர் முயற்சி பண்ணுகிறார்கள் ஒரு வருடத்திற்கு. 35 கோடி ஜனங்கள் இன்னும் வறுமையின் கோட்டின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 6,4 கோடி ஜனங்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக காணப்படுகிறார்கள். 2,5 கோடி ஜனங்கள் தங்களை ஓரின சேர்க்கை தம்பதியினர் என்று சொல்லிக் கொள்கின்றனர். இன்னும் 3,5 லட்சம் கிராமங்களில் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. சொல்வது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2000 வருட கிறிஸ்தவத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 3,5 லட்சம் கிராமங்களில் இன்னும் கிறிஸ்து அறிவிக்கப்படாமல் இருக்கிறார். நம் தேசத்தில் உள்ள 28,000 பின்கோடு ஏரியாஸ்ல 18,000 பின்கோடு ஏரியாஸ்ல இன்னும் ஒரு கிறிஸ்தவ சாட்சியே கிடையாது. கிறிஸ்தவர்கள் யார் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. நாம் பார்த்தது போல இயேசு கிறிஸ்துவின் சீடரில் ஒருவரான தோமா நம்முடைய தமிழ் மண்ணிலே வந்து மரித்தார். இன்னும் இந்தியா சந்திக்கப்படவில்லை. நான் சொன்னது போல பாரதத்தை நமது தலைமுறையிலே சந்திக்க ஒரு இதயம் நம்மளுக்கு தேவை. ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆவியம் நம்மளுக்கு தேவை. எனது தலைமுறையிலே ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை நான் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமாக நாம் செயல்படுகிற காலம் இது. எழுப்புதல் எங்கிருந்து வரும்? எப்பொழுது வரும்? யாருக்காக வரும்? ஆண்டவரே நீருடைய ஆவியை ஊற்றாது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. We need a desperate revival. ஒருவேளை இந்த எழுப்புதலுக்காக வாஞ்சிப்பது கிடையாது. வைராக்கியமாய் ஆண்டவரே நீர் கண்டிப்பாக நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்தியாவை குறித்து வைராக்கியம் பெறுகிற ஒரு சந்ததியினர் இன்று தேவை. ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட இந்த ஒருவேளை இந்த 3 நாள் முகாமுக்கு ஆண்டவர் அழைத்து வந்து இந்த செய்தியை கேட்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நாம் நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். எப்படி இந்தியா சந்திக்க முடியும்? எப்படி இந்தியாவை இந்த தலைமுறையிலே நாம் சந்திக்க முடியும் என்று சொல்லி நான் சில காரியங்களை முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அதிக நேரம் எடுக்க மாட்டேன். முதலாவது நான் சொல்ல போகிற ஒரு காரியம், ஒரு தெருவுக்கு ஒரு ஜெபக்குழு. ஒரு தெருவுக்கு ஒரு ஜெபக்குழு. சங்கீதம் 126:6 எப்படியாக நாம் வாசிக்கிறோம், அள்ளிக்கும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். எப்படியாக இந்த எழுப்புதல் ஆரம்பிக்குமா? அது முழங்காலிலே ஆரம்பிக்கும், கண்ணீரிலே ஆரம்பிக்கும். தேசத்தின் எதிர்காலம் இல்லை என்று சொன்னால் தேசத்தில் நடைபெறுகிற சுவிசேஷ ஊழியம், மிஷனரி ஊழியங்கள் யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பது முக்கியமே கிடையாது. அவர்களை சார்ந்ததே கிடையாது. யார் முழங்காலில் இருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தது. யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களை சார்ந்தது. யார் கண்ணீர் சிந்துகிறார்களோ அவர்களே பரலோகம் நோக்கிக் கொண்டிருக்கிறது. இது ஜெபிக்கிற காலம். இன்னும் சொல்ல போனால் இது அழ வேண்டிய ஒரு காலம். எசேக்கியேல் 28:30 ஒருவேளை நாம் அநேக மீட்டிங்ஸ்ல நம்ம கேட்டிருக்கலாம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவரை பின்பற்றின ஜனங்கள் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்கள் எவ்வளவு தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறதா ஒரு காரியம், I find no one, ஒருவனையும் நான் காணேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் கூட அவரை அநேகர் பின்பற்றினார்கள். அற்புதங்களை பார்ப்பதற்காக அநேகர் பின்பற்றினார்கள். அற்புதங்களை தங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக அநேகர் பின்தொடர்ந்தார்கள். சீடர்கள் கூட பின்தொடர்ந்தார்கள் தான். ஆனால் கெத்செமனே அந்த பூங்காவிலே ஆண்டவர் சொல்லுகிற நேரத்தில் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட இருக்கக்கூடாதா, ஜெபிக்க கூடாது கூட என்று சொல்லவில்லை. ஆண்டவர் அழுகின்ற ஒரு நேரம் அது, ஆண்டவர் கண்ணீர் சிந்துகின்ற காலம் அது. அவர் எதிர்பார்த்த அந்த சீடர்களும் ஆண்டவரை ஏமாற்றினார்கள். ஏமாற்றுகிற நம் கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரை பின்பற்றுகிறோம், சரிதான். அவருடைய வார்த்தையை படிக்கிறோம், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அழுது கொண்டிருக்க நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? ஏன் நாம் அழ வேண்டும் தெரியுமா? ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். தேசத்தை குறித்து ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். இந்தியாவில் பிறந்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இது ஒரு பெரிய தேவை நிறைந்த ஒரு தேசம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பல பல நூறு இந்த மக்கள் கூட்டம், பீப்புள் குரூப் என்று சொல்கிறார்களே, 4635 மக்கள் கூட்டம் உள்ள ஒரே ஒரு தேசம் இந்திய தேசம். இன்று ஒருவேளை ஆண்டவர் வருவார் என்று சொன்னார், நரகம் இந்தியாவால் நிரப்பப்படும். தேசத்தின் பாரம் நம்மை அழுத்துகிறதா? பாவம் பெருகிக் கொண்டே போகிறதே, அதை பற்றி நாம் கவலைப்படுகிறோமா? தேவ அன்பு, கர்த்தருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதா? எரேமியாவின் கண்ணீர் நம் வாழ்க்கையிலே உண்டா? தற்போதுள்ள சூழ்நிலை நாம் பார்க்கிறப்ப நாம் என்ன செய்கிறோம்? நிறைய பேசுறோம். அங்க அப்படி, அந்த ஊழியக்காரர் இப்படி, இந்த ஊழியக்காரர் இப்படி, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேசுறோம். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பது அல்ல, எவ்வளவு நேரம் அழுகிறோம். 2 காரியத்திற்காக நாம் அழ வேண்டும் பிரியமானவர்களே. 2 காரியத்திற்காக, 2 கூட்டத்தாருக்காக. ஜெபத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது இந்த எழுப்புதல் வரும், எப்படி நம் தேசத்தை சந்திக்க முடியும் என்று சொல்லி உங்கள் மத்தியில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை அறிந்தும் தமது வாழ்க்கையிலே அவரை மறுதலித்து வாழும் கிறிஸ்தவர்களுக்காக நாம் அழ வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையினாலே சுவிசேஷத்தை பூட்டி போடுகிற இந்த கிறிஸ்தவத்திற்காக நாம் அழுகிற காலம். இதற்காக நாம் அழ வேண்டும். பேசுவதை நிறுத்தும், அழ ஆரம்பிப்போம். இதுவரை அழுது நீங்க ஜெபம் பண்ணது கிடையாதா? ஒரே ஒரு கேள்வி. நம்ம சொந்த ஸ்லோகத்தைகளுக்காக அழுது ஜெபிப்பதை குறித்து நான் சொல்லவில்லை. தேவனுடைய இதே வார்த்தை குறித்து நான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள், அட்லீஸ்ட் ஒன் டே, ஒரு நாளாவது தேசத்திற்காக அழுத அனுபவம் உண்டா? இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் அந்த பாரத்தை உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். முடிவில் நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கேட்கிற காரியம் அதுதான். ஆண்டவரே, உங்களுடைய பாரத்தை எனக்கு தாரும். நான் அப்படிப்பட்ட ஜெப எனக்கு அனுபவம் இல்லையே, என்னை நீ பாரப்படுத்தும். நெகேமியா பல காரியங்களை கேட்கப்பட்டவனை அழுதானே. நான் அதை தான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு தெளிவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு தெருவுக்கு ஒரு ஜெபம். நான் சொன்னேன், தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்க. இஸ்ரவேலின் எதிர்காலம் ஒரு ஆகாவுடைய கையில் இருந்தது கிடையாது. ஏசவேலுடைய கையில் இருந்தது கிடையாது. அது எலியாவின் கரத்தில் இருந்தது. ஒரு ஆமானின் கையில் இல்லை, ஆகாஸ்வேருவின் கையில் இல்லை, அது எஸ்தரின் கரத்தில் இருந்தது. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்படை நிற்க நான் ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்னை அறிந்த ஒரு நபரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அது நீங்களும் நானும் தான். பிரியமான ஜனமே, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அந்த ஜெபத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am talking about a revival prayer. எழுப்புதல் ஜெபத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீ சந்தியோ, ஆண்டவரே நீ இறங்கோ, எனக்கு அந்த கண்ணீரின் அனுபவத்தை தாரும், இரவெல்லாம் ஜெபிக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும். அப்படிப்பட்ட அனுபவம் உண்டா பிரியமானவர்களே? ஆண்டவர் அழுகின்ற காலத்தில் கோடிகள் இறந்து நரகத்திலே குவிந்து கொண்டிருக்கிற
சொல்கிறேன், நாமோ தூங்கிக் கொண்டிருக்கிறோம். We are seeking comfort when Jesus Christ is crying. அவர் ரத்தம், அவருடைய இதயமெல்லாம் நொறுங்கி அவர் கண்ணீர் சிந்துகிற இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும் யோசிக்கின்ற நேரம் இதுவா? ஜெபக்குழு ஒரு மனம் உள்ள ஒருவர் 2 பேர் நீங்க சேருங்க. மீட்டிங் இனி எவ்வளவு வருஷம் அட்டெண்ட் பண்றது? 43 வருஷம் முடிஞ்சிருச்சு. செயல்படுகிற நேரம் இது. தேசத்தை சோதனைக்குள் கொள்கிற காலம் இது. ஜோமன போறோம் எல்லாரும் உங்க வீட்டுல போய் உங்க இடத்துல போய் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜோமன ஆரம்பிங்க. ஒரு தெருவுக்கு ஒரு ஜெபக்குழு அமைங்க. ஆண்டவரே இறங்கும் ஐயா. பின்னாடி போய் பாருங்க, அருமையான இந்தியா மேப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ ஒரு காலத்துல வந்திருக்கோம், ஒவ்வொரு மாநிலத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நல்ல ஒரு வீட்டுல நல்ல இடம் இருந்துச்சுன்னா நிறைய மேப்பை வாங்கிட்டு போங்க. எதுக்கு தெரியுமா அந்த மேப்பை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம்? nothing but prayer. ஜெபிக்க மாத்திரமே. ஒவ்வொரு அந்த மாநிலத்தில் உள்ள மாவட்டத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாமே. இந்தியாவை சந்தியும் என்று ஜெபித்த காலங்கள் முடியட்டும். ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள அந்த மாவட்டத்திற்காக நம்ம கதறுவோம். ஆண்டவர் கண்டிப்பாக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவது ஒரு காரியத்தை வைக்க விரும்புகிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்மா. ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்மா. ஆத்மா ஆராய்ச்சி செய்கிறவன் ஞானம் உள்ளவன். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. ஒரே பாவி. ஒருவேளை உங்க பேங்க் பேலன்ஸ் ஒரு 100 கோடி இருக்குன்னு சொல்லி வைத்துக் கொள்ளலாம். ஒரு பாவி மனம் திரும்புகிற, இல்லாட்டி ஒரு ஆத்மாவோட விலை பல 100,000 கோடிகள் என்பதை மறந்து போகக்கூடாது. அந்த 100 கோடியை நீங்க சேர்க்கிறதுக்காக ஒரு வாழ்க்கையை முழுவதும் நீங்க செலவிடலாம். ஒரு ஆத்மா வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆத்மா அதை விட மேலானது. அமெரிக்காவில் உள்ள டாலர் இங்கே செல்லாது. இந்தியாவில் உள்ள ரூபி அமெரிக்காவில் செல்லாது. இந்த உலகத்தினுடைய கரன்சிஸ் பரலோகத்தில் செல்லாது. எவ்வளவு ஆத்மா ஆதாயம் செய்வோம் என்பது ஒரே ஒரு காரியமாக காணப்படும். நரகத்தை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு ஆத்ம ஆதாயனாக கண்டிப்பாக மாறுவான். நரகத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆத்ம ஆதாயனாக கண்டிப்பாக மாறுவான். இன்று அநேக ஊழியங்கள் உண்டு, ஆனா ஆத்ம ஆதாயம் உண்டா? ஆத்ம ஆதாயம் இல்லாத ஊழியங்கள் பெருகிவிட்டன. சிரிப்பதற்காக அல்ல தேவனுடைய ஜனமே, அழுவதற்காக சொல்கிறார். அநேக ஊழியர்களும் பெருகிவிட்டார்கள், ஆனா ஆத்ம ஆதாயம் உண்டா? என்ன பிரதர் மினிஸ்ட்ரி பண்றீங்க? எல்லாம் அழைப்பு கேட்கிற மினிஸ்ட்ரிலாம் சரிதான், ஆனா நாம் எல்லாருமே தனிப்பட்ட ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய அழைக்கப்பட்டவர். இந்த பாடம் இருக்குமானால் நம்ம யாருமே தடுக்கவே முடியாது. நான் ஒரு கணக்கு நான் சொல்றேன், ஒரு கேள்வியோடு கூட கேட்கிறேன். இந்தியாவினுடைய கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை 2 கோடி என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை இந்த 2 கோடி ஜனங்களும் நான் சொன்னது போல ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்வது இருக்கட்டும், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொன்னால், ஒரு புதிய நபருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொன்னால், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, இந்த 2 கோடி ஜனங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு புதிய நபருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொன்னால், இந்தியாவை சந்திக்க எத்தனை வருடங்கள் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? யோசிங்க பாருங்க, எத்தனை வருடங்கள் ஆகும்? நான் 10-12 வருடம் நினைச்சேன், 7 மாதங்கள் ஆகும். It would take only 7 months if you and I would become a personal servant. 2000 வருட கிறிஸ்தவம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதலித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் 2000 வருடங்கள் ஆண்டவரை அறிந்தும் இன்னும் இந்தியா ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னார். இன்று நாம் இந்த இடத்துல முடிவெடுப்போம்.
எடுத்து வச்சுக்கிறீங்க, ஒரு ட்ராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க, டிராவல் பண்றப்ப நீங்க கொடுக்கலாமே. உங்க வீட்டில் உள்ள நபர்களையும் நிறைய பேர் ரட்சிக்கப்படல, அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாமே. இன்னொரு காரியம் கூட நம்ம தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வட இந்தியாவிலிருந்து அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சிட்டிஸ்லயும் நார்த் இந்தியால இருந்து இங்க வந்து கொண்டிருக்கிறாங்க. லேபரர்ஸ், கூலி வேலை செய்கிறவர்கள் அநேகர் வந்து கொண்டிருக்கிறாங்க. பிசினஸ் பண்றதுக்கு ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. 3 கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டு பக்கத்திலே வட இந்தியா வசித்துக் கொண்டிருக்கிறது. மிஷனரி அர்ப்பணித்து செல்வது நல்லதுதான், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு மிஷனரி அர்ப்பணிப்போடு வாழ்வது மறுபுறம். நீங்கள் இருக்கும் இடத்திலே நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மிஷனரி என்பதை மறக்க வேண்டாம். நீங்கள் இருக்கும் இடத்திலே அது ஒரு ஊராக இருக்கலாம், அது ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், அது ஒரு காலேஜாக இருக்கலாம், அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஏன் ஒரு குடும்பமாக கூட இருக்கலாம். நீங்க சென்றிருக்கிற அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் உங்களை ஒரு மிஷனரியாக அனுப்பினார். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனிடத்திலிருந்து பெற்ற உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏன் ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் இன்னும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நேராக நாம் வரவில்லை. ஆண்டவரே, எதற்காக என்னை அழைத்து வெறும் பரலோகம் செல்வதற்கா? அந்த கடனை போல கடைசி நேரத்தில் இல்லை, ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அப்ப that reason ஆண்டவர் உங்களை இந்த இடத்தில் கூட்டிட்டு வந்திருக்கிறார், மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு மிஷனரி, கிறிஸ்தவ ஒவ்வொருவரும் ஒரு மிஷனரி பணித்தளம் என்பது நமது இயக்கத்திற்கு தேவன் தந்த ஒரு விசேஷித்த தரிசனம் என்பதை மறந்து போக வேண்டாம். மறுபடியும் சொல்ல ஆசைப்படுகிறேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு மிஷனரி, கிறிஸ்தவ ஒவ்வொருவரும் ஒரு மிஷனரி பணித்தளம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் இயக்கத்துக்கு விசேஷ தரிசனமாக கொடுக்கிறார். ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்மா. ஆண்டவரே, எனக்கு அந்த ஆத்ம தாகத்தை நீர் ஏன் ஆண்டவரே இந்த மீட்டிங்ல நீங்க தாங்க. எல்லாரும் இந்த தீர்மானத்தோடு நம்ம போக போறோம். ஏதோ ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மூன்றாவதாக ஒரு காரியம், ஒரு மாவட்டம், ஒரு மாநிலம். ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் அந்த ஆசீர்வாத பாரத ஆசீர்வாத திட்டத்துல நாங்க சொல்லிருக்கிறதான காரியம், அடாப்டர் ஸ்டேட், ஒரு மாவட்டம், ஒரு மாநிலம். 2:10-14 அப்போஸ்தலன் பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், உங்களுக்கு அப்புறம் உள்ள இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக அப்படி சொல்லி இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. 2000 ஆண்டு கிறிஸ்தவம், 20,000 சபை நிறுவனங்கள், சபை சங்கங்கள், மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் டினாமினேஷன் 20,000 உண்டு நம்ம தேசத்திலே. 1,00,000க்கு அதிகமான மொழிநேர பணியாளர்கள் உண்டு. ஆனா ஒரு இடத்துல 1 கோடிக்கு ஒரு கோபுரம், இன்னொரு இடத்துல ஒரு மாவட்டத்திற்கு ஒரு சபை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு இடத்துல 1 கோடிக்கு ஒரு கோபுரம், மறு இடத்திலோ ஒரு கோயில் கூட இல்லாத, ஒரு சபை கூட இல்லாத மாவட்டங்கள். பிசாசு கண்களை மூடி போட்டான். பரிசுத்த ஸ்தலத்திலே அசுத்தத்தை உண்டு பண்ணி விட்டான். கண்களை குருடாக்கி போட்டு விட்டான். இதுவரை ஒரு வேளை இந்தியாவுக்காக சந்திக்க ஒரு மேலோட்டமான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கேன். ஆனா நான் இன்னைக்கு ஒரு சஜஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு மாநிலத்தை நீங்க ஃபோக்கஸ் புரிவீங்க. இந்த மாநிலம் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மாநிலத்தை பாரப்படுத்தினார், ஏற்கனவே பாரப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த மாநிலத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். எதையாவது செய்யுங்கள். அந்த மாநிலத்தை பற்றி படியுங்கள். அங்கே உள்ள ஊழியர்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். வருடம் ஒரு முறை அங்கே சென்று வாருங்கள். அங்கே உள்ள ஊழியத்தில் பங்கு பெறுங்கள். பிளஸ் பார்ட் சேர்ந்திருக்கு, அதுதான் நாங்கள் சொல்றோம். Every Christian, you become a missionary. ஒருவேளை உங்களால் இயன்ற அந்த தன்னார்வ ஊழியர்களை வட இந்தியாவை வந்து எழுப்பலாம்.
அதற்கான சில செயல்முறைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். வாலிபர் குழுக்களை நடத்தலாம். ஊழியத்தில் பங்கு பெறுங்கள். ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம், ஒரு மாநிலம், இன்னும் ஒரு படி மேல போகலாம். எந்த ஸ்டேட் ஆண்டவர் பாரப்படுத்திருக்கிறாரோ அந்த லாங்குவேஜை படிக்கலாம். ஏன் படிக்க கூடாது? ஹிந்தியை நீங்க படிக்கலாம். இங்க உள்ள நபர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்க ஹிந்தி படிக்கலாம். எல்லா மொழியை சார்ந்த அந்த டிராக்ஸ் நீங்க வைத்துக் கொள்ளலாம். இதுல நாங்கள் கூறுவது இன்னொரு ஒரு காரியம், ஒரு சபைக்கு ஒரு பணித்தல், ஒரு சபைக்கு ஒரு பணித்தல். நீங்கள் வட இந்தியாவுக்கு நீங்க சென்று வருவீங்க அப்படின்னு சொன்னா அந்த தேவைகளை நீங்க பார்ப்பீங்க, கண்களை ஏறெடுத்து நீங்கள் பார்ப்பீங்க, வயல் நிலங்கள் விளைந்திருப்பதை நீங்க பார்ப்பீங்க. அந்த தரிசனத்தை சபைகளில், உங்க ஜபக்குழுல, உங்க ஊர்ல, உங்க பிரேயர்ஸ்ல நீங்க கடத்தலாம். சொல்லலாம், அந்த ஒரு ஜபக்குழுவுக்கு, அந்த சபைக்கு ஒரு படித்தளத்தை நீங்கள் தத்தெடுத்து அவர்களுக்கு அந்த விஷய தரிசனத்தை ஊட்டுங்கள். இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும். இந்தியா not should be saved, India must be saved. சொல்லிக் கொண்டு வந்தால் ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு தேவை. சரி, ஏதோ நல்லா நடக்குது. நோ, நமது தலைமுறையை சந்திக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பாரத தேசத்தை நாம் சுதந்திரிக்கிற காலம், இந்த பாரத தேச தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இங்கிருந்து நாம் எடுத்து செல்வோம். அந்த மாநிலத்தை நீங்க ஆசீர்வதி, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதம். பாரதத்தை ஆசீர்வதி. கடைசியாக நான்காவது ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு குடும்பத்திற்கு ஒரு மிஷனரி. ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஒரு குடும்பத்துல ஒரு மிஷனரியாவது இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் மிஷனரி இல்லை என்று சொன்னால் இன்றிலிருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எங்க ஃபேமிலில ஒரு மிஷனரி கூட இல்லையே என்று சொல்லி நீங்கள் அழணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு மிஷனரி நீங்க எழுப்புங்க. சில பேர் பிள்ளைங்க வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க, பேரண்ட்ஸ் அலோவ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. மிஷனரி தரிசனம் தேவை. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மிஷனரியாக அனுப்பலாம், ஒப்பு கொடுக்கலாம். மேன்மை பாராட்டுகிறவன் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். கிறிஸ்துவின் சிலுவையே நமது மேன்மையாகட்டும். கிறிஸ்துவின் சிலுவையே நமது மேன்மையாகட்டும். சிஎம்சி குறித்து நம்ம நல்லா தெரியும். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரை குறித்து நம்ம நன்றாக தெரியும். உடனே நாம் சொல்லுவோம் ஐடாஸ் கேடர் என்று சொல்லுவோம். நான் ஐடாஸ் கேடரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது இங்கு வரவில்லை. இன்று ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய மூதாதையர் ஸ்கடர்ஸ் என்று சொல்லப்படுகிறாங்க. அந்த அவருடைய மூதாதையர் மொத்தம் 42 பேர் மருத்துவ மிஷனரியாக நமது தேசத்தில் பணியாற்றியிருக்கிறாங்க. 42 missionaries of one family committed to one nation. அதை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மிஷனரி ஊழியம் என்பது ஒரு சாதாரண ஊழியம் கிடையாது. தமிழகத்தில் மிஷனரிகளால் நிறுவப்பட்ட பள்ளிகளிலும் கல்லூரிகளும் யாராவது நம்ம கலைஞர்ல படிச்சிருப்பாங்க. ஒண்ணு நம்ம படிச்சிருப்போம், இல்லாட்டி நம்ம பெற்றோர் படிச்சிருப்பாங்க, இல்லாட்டி அவங்களோட பெற்றோர் படிச்சிருப்பாங்க. நம்மளை ஆசீர்வதிக்கல இந்த மிஷனரி பணிதான். அந்த தரிசனத்தை இழப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்து போவோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க ஆயத்தம், தேசத்தை ஆசீர்வதிக்க ஆயத்தம். மிஷனரி பணிகளை தாங்குவதற்கு அருமையான ஒரு பாட்டு பாடினாங்க. மிஷனரி பணிகளை தாங்குகிறவர்கள் குறைந்து போனார்கள், ஜெபிக்கிறவர்கள் மறைந்து போனார்கள். என்ன பரிதாபம், என்ன ஒரு பரிதாபம். இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், சரிதான். ஆண்டவருடைய இதய பாரத்தை புரிந்த ஒவ்வொரு நபரும் தன்னை தனித்தால் ஆத்ம ஆதாயத்திலும் மிஷனரி பணியிலும் கண்டிப்பாக தன்னை ஈடுபடுத்துவார். சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. இது ஏதோ ஒரு ஊழியம் கிடையாது. மிஷனரி ஊழியம் என்பது ஒரு அப்போஸ்தல ஊழியம், மகிமை நிறைந்த ஒரு ஊழியம்.
இப்படிப்பட்ட பணியில நமது பங்கு என்ன? எவ்வளவு நாம் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவருக்காக? எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவருக்காக? நம்மளுடைய நீங்க மிஷனரிக்காக கொடுத்த அந்த ஆஃபரிங் ஆரம்பத்தை யோசித்து பாருங்க. அப்ப வாங்கின நீங்க அலவன்ஸ், நீங்க வாங்கின அலவன்ஸ் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க வாங்குற அந்த அலவன்ஸ் யோசித்து பாருங்க. Have you increased the giving corresponding to your blessing? ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்துக்கு தகுந்தது போல நீங்கள் கொடுக்கிறதை உயர்த்திருக்கிறீர்களா? ஏதோ பணம் இல்ல அதனால நீ கண்டிப்பா தரணும்ன்ற ஒரு பாயிண்ட் நான் சொல்ல அண்டர்ஸ்டாண்ட் நீங்க இல்ல. ஆண்டவருடைய இதயத்தில் உள்ள அந்த பாரம் நிறைந்த ஒரு மிஷனரி பணிக்கு நாம் எப்படிப்பட்ட பாரம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய கேள்விக்குறி. இது ஏதோ ஒரு கட்டாயம் அல்ல, இது பரலோகம் நமக்கு கொடுக்க ஒரு பெரிய பாக்கியம். மிஷனரி பணியில நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது ஏதோ ஒரு வகை நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது பரலோகம் நமக்கு கொடுக்கும் பாக்கியம் என்பதை மறந்து போக வேண்டாம். மிஷனரி பணியை தாங்குவதும், மிஷனரிகளாய் நம்மை அர்ப்பணிப்பதும், மிஷனரிகளாய் நம் பிள்ளைகளை அர்ப்பணிப்பதும் ஒரு தியாக செயல் அல்ல. கல்வாரி அன்புக்கு நாம் அர்ப்பணிக்கும் ஒரு நன்றி மட்டுமே. மறுபடியும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். மிஷனரி பணிகளை தாங்குவதும், மிஷனரிகளாய் நம்மை அர்ப்பணிப்பதும், நமது பிள்ளைகளை மிஷனரிகளாய் அனுப்புவதும் இதோ ஒரு தியாக செயல் கிடையாது. கல்வாரி அன்புக்கு நாம் கொடுக்கும் ஒரு நன்றி. ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அங்கே போகும் வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, அங்கே வந்துருச்சு சொல்லி ஆண்டவர் வரப்போகிறார் நம்பிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் நடைபெறுவது அவசியமா இருக்கிறது. ஆனால் கடைசியான ஒரு அறிகுறி என்ன தெரியுமா? இந்த சுவிசேஷம், ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம், இந்த மிஷனரி பணிகள் கடைசி காலத்திலே அது துரிதமாக்கப்பட வேண்டும். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்ற சத்தம் நம்ம கேட்கிறதா? எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை அந்த இந்திய பாரத் என்னுடைய இதயத்தை நொறுக்கு. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நம்மிடம் இருக்கிற இடத்துல இருக்கலாம். ஒருவேளை நேரமான